வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்மளோட வீடியோ எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் உங்களோட ஜெர்மன் ஸ்கில்ஸ், ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் மேபி ஒகேபுலரிஸ் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நான் டெவலப் பண்ணி விட்டுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நான் டெவலப் பண்ணுறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே எந்த ஒரு டிலேவும் இல்லாமல் நீங்கள் சீக்கிரமாக படித்து சீக்கிரமாக ஜெர்மனிக்கு போகணுன்னாலும் சீக்கிரமாக நீங்கள் ஜெர்மன் படிக்கணுன்னாலும் படிச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பொசசிவ் ஆர்டிகல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பொசசிவ் ஆர்டிகல். பொசசிவ் ஆர்டிகல் அப்படின்னு சொன்னா என்ன, இப்போ ஒரு பொருள் யாரோடது அப்படிங்கிறது தான் வந்து பொசசிவ் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த புக் என்னோட புக், இந்த புக் அவங்களோட புக், இந்த கார் என்னோட கார், இந்த கார் அவளோட கார், அவங்களோட கார், அது மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, யாரோட அந்த பொருள் யாருக்கு சொந்தமானது அப்படிங்கிறத சொல்றது தான் பொசசிவ் ஆர்டிகல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல பொசசிவ் ஆர்டிகல்ல நம்ம எப்படி நம்ம இஷ், ஹி, ஷி, இட் அந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரியே அது வந்து ஒரு பொசிஷன் மாறும் இல்லையா. இட் பிலாங்ஸ் டு மீ, தட் இஸ் மைன், தட் இஸ் ஹர், தட் இஸ் ஹிஸ் அப்படின்னு நம்ம சொல்றது என்னென்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். மை அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா மைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மைன் அப்படிங்கிறது வந்து மாஸ்குலைனா இருந்தாலும் நாய்த்தரா இருந்தாலும் நம்ம மைன் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இதுவே ஃபெமினைனா இருந்தது அப்படின்னு சொன்னா மைன அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பெஸ்ட் இம்டன் ஆர்டிகல், உன் பெஸ்ட் இம்டன் ஆர்டிகல்லாம் பார்த்துக்கணும் இல்லையா, அதே மாதிரியே தான் நம்ம வந்து மைன் அப்படிங்கிறதுக்கு வந்து ஃபெமினைனா இருந்தா மட்டும்தான் மைன, அப்படி இல்லை எல்லா இதுலையுமே இது வேரி ஆகும். ஹிஸ், ஹர், யுவர் அந்த மாதிரி எல்லா இதுலையுமே வந்து ஃபெமினைனா இருந்துச்சுன்னா, ப்ளூரலா இருந்துச்சுன்னா ஒரு செட் நம்ம ஃபாலோ பண்றோம். அதுக்கப்புறமா நாய்த்தரா இருந்தாலும் மாஸ்குலைனா இருந்தாலும் சேம், அதுல எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது, ஒரே இதுதான் ஃபாலோ பண்ண போறோம். ஸோ மைக்கு வந்து மைன், மைன. மைன் அப்படிங்கிறது வந்து தஸ் அப்புறம் தேர்க்கு யூஸ் பண்ணுவோம். அண்ட் மைன அப்படிங்கிறது வந்து தீக்கு யூஸ் பண்ணுவோம். ப்ளூரல் அஸ் வெல் அஸ் ஃபெமினன் ரெண்டுத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி யுவர், யுவர்ல வந்து ரெஸ்பெக்டிவோட ஒன்று இருக்கு, இர்ரெஸ்பெக்டிவா ஒன்று சொல்றது இருக்கு. ரெஸ்பெக்டிவா சொல்லணும், இப்போ நம்ம ஜி அப்படிங்கிறது வந்து ரெஸ்பெக்ட் இன் டர்ம்ஸ்ல தானே யூ சொல்றோம். அதே மாதிரியே நம்ம யுவர் அப்படின்னு சொல்றதுல ரெஸ்பெக்டோட உங்களோடது அப்படின்னு சொல்றதுக்கும் உன்னோடது அப்படின்னு சொல்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதே தான் இங்க நம்ம பண்ண போறோம். உங்களோடது அப்படின்னு சொன்னா வித் ரெஸ்பெக்டோட சொல்லணும் அப்படின்னு சொன்னா இஹர், இஹர. இஹர் அப்படிங்கிறது வந்து நம்ம தஸ் அண்ட் தேர் யூஸ் பண்ணுவோம். தி அப்படிங்கிறதுக்கு வந்து இஹர், இஹர், இஹர நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரியே ரெஸ்பெக்ட் இல்லாம சொல்றதுக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா தைன், தைனா. இப்போ அப்படின்னு முடியறது எல்லாமே வந்து ஃபெமினைன் as well as ப்ளூரலுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். நார்மலா இருக்கிறது எல்லாமே வந்து மாஸ்குலைன் as well as நாய்த்தருக்கு யூஸ் பண்ண போறோம். ஸோ இதுக்கு வந்து தைன், தைனா. ஹிஸ் அப்படின்னு சொன்னா ஜைன், ஜைனா. இதுல ஏன் டிஃபர் ஆகுது, இப்ப ஹிஸ் அப்படிங்கிறது மாஸ்குலைன் தானே, அதே மாதிரி யுவர்ல கூட நம்ம மென்ஷன் பண்ண முடியாது. ஹிஸ் அப்படிங்கிறதெல்லாம் மாஸ்குலைன் தானே, இதுல ஏன் சேஞ்சஸ் வருது அப்படிங்கிறது இன்னும் போக போக அடுத்தடுத்து நான் கொடுக்குற எக்ஸாம்பிள்ல நீங்க வந்து புரிஞ்சுக்குவீங்க. ஸோ தட் கன்ஃபியூஷன்ஸ் இல்லாம இருக்கும். ஹிஸ் அப்படிங்கிறது வந்து ஜைன், ஜைனா மாஸ்குலைன் as well as ஃபெமினைன் இருக்குது. ஹர் அப்படின்னு சொன்னா ஹர் அப்படின்னு சொன்னா இஹர், இஹர. ஃபெமினைனா இருந்ததுன்னா இஹர, மாஸ்குலைன் அண்ட் நாய்த்தரா இருந்துச்சுன்னா இஹர். இஹர், யூ ஆல் அப்படின்னு நம்ம ஒன்று சொல்லுவோம்ல, இஹர் அதுக்கு என்னன்னா ஆயர், ஆயர. ஆயர், ஆயர. ஆயர இஸ் ஃபார் ஃபெமினைன், ஆயர் இஸ் ஃபார் மாஸ்குலைன் as well as நாய்த்தா. அது மாதிரி அவர், நம்மளுடைய அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு வந்து உன்சேர், உன்சேர. உன்சேர் அப்படிங்கிறது வந்து மாஸ்குலைன் as well as for நாய்த்தா, உன்சேர இஸ் ஃபார் ப்ளூரல் as well as for ஃபெமினைன். இதெல்லாம் வந்து ஜென்ரலா இது இதுக்கு உங்களோடது, அவரோடது, இவரோடது அப்படின்னு சொல்றதுக்குலாம் என்னென்னங்கிறத பார்த்துட்டோம். இதுவே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இதுல வந்து சொல்லணும், the book belongs to whom அப்படின்னு சொன்னா that's my sisters, that's mine அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோ. இப்போ my sister அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுல நம்ம மை போடணுமா மைனா போடணுமா அப்படிங்கிறது எதை பொறுத்து அப்படின்னு சொன்னா that does not depend on the subject. இப்ப சப்ஜெக்ட் யாரை பத்தி பேசுறோமோ அவங்கள பொறுத்தது கிடையாது. அந்த மை சிஸ்டர் இருக்குல்ல, அந்த சிஸ்டரை பொறுத்து தான் இது ஃபெமினைனா, மாஸ்குலைனா, நாய்த்தரா அப்படிங்கிறது டிஃபர் ஆகும். இப்ப சிஸ்டர் அப்படிங்கிறது என்னது, ஃபெமினைன் இல்லையா. சோ அதனால மைன ஷ்வஸ்டர்.
இதுவே ஃபார் எக்ஸாம்பிள் புக்குக்கு சொல்றேன், the book belongs to his bookன்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். புக் வந்து நொய்தர், அதனால sein book. his book அப்படிங்கிறது sein book. இதுவே வந்து டஸ் his table or her table. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் her table வச்சுக்கலாம். இப்போ her table அப்படிங்கிறது டேபிள் வந்து masculine, her வந்து feminine. ஓகே, இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ her table அப்படிங்கும்போது டேபிள் அப்படிங்கிறது என்னது masculine. மேஸ்குலைனா இருந்ததுன்னா நம்ம தேர் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ தேருக்கு நம்ம வந்து ஹர்ருக்கு நம்ம என்ன போடுவோம், இகர் போடுவோம். ஹர்ருக்கு போடுறதுல எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஆனா இகரங்கிறதுலங்கிறது தான் டிஃபரன்ஸே. இப்போ இது மேஸ்குலைன், டேபிள் அப்படிங்கிறது மேஸ்குலைனா இருக்கிறதுனால ஹர் அப்படிங்கிறது வந்து இகர் அப்படிங்கிறதுனால இகர் டிஷ் அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பின்னாடி என்ன வருது, அந்த பொசசிவ் ஆர்டிகலுக்கு பின்னாடி எது வருதோ அதோடது மேஸ்குலைனா ஃபெமினைனா நாய்தராங்கிறத பொறுத்து ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடியது மாறப்போகுது. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் யூ மக்ஷா. பாய்.